சொல்லுவாங்க. அவங்க எவ்வளவு பணியிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பெருமைகளும் கூடிக்கொண்டே இருக்கிறது. அதுக்காக தான் இவங்களை ஒரு நாள் பார்க்கணும்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்தது, வேற ஒண்ணுத்துக்கு இல்ல. புரியுதா? அது சிங்காரவேலர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு அதாவது ஒரு பெண் தவறா போறாங்கல்ல, தவறா போறதுக்கு என்ன காரணம்னு சொன்னா அவங்கள்ட்ட கையில காசு இல்லாதனாலதான் அவங்க தவறா போறாங்க. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு பெண்ணுக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்கணும்னா ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய சுய உழைப்புல வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில இப்போ இவங்க வந்து சிவகாம சுந்தரி அவர்கள் கிட்டத்தட்ட 3 வருஷமா அவங்க இவங்களுடைய தந்தையார், அதாவது அதை பத்தி சொல்லியே ஆகணும் உங்களுக்கு. நான் நேர்ல பார்த்த நம்மாழ்வார்னு இயற்கை விஞ்ஞானி, அவர்தான் நம்ம கிட்டு ஐயா அவர்கள். அந்த பாரம்பரியத்தை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய அம்மா ஒரு 100 பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி கற்றுக் கொடுத்து, என் பேரு சிவம் என்கிற சிவகாம சுந்தரி. நான் 3 வருஷமா தையல் பயிற்சியில் இருக்க பெண்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து நம்மகிட்ட பயிற்சி எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல இதுல உட்கார்ந்துருக்கவங்க சில பெண்களும் இருப்பாங்க. +1 +2 லீவ்ல வந்து கத்துட்டு போயிருக்காங்க. 2 மாசம் லீவ்ல இங்க 300 மேற்பட்ட பெண்கள் வந்து கத்துருக்காங்க. அதுக்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து வீட்லயே தச்சுட்டு இருக்காங்க. சில பெண்கள் கடை வச்சிருக்காங்க. கடை வச்சிருக்கிறதுக்கு உதாரணம் அமிர்தவல்லிங்கிற பெண். இவங்க மேல கடை வச்சிருக்காங்க. பெண்கள்லாம் இங்க ஒரு நிறுவனம் வச்சிருக்கோம். அத வேலை பார்க்கறாங்க. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அபிராமி சிவகாமி கருமாரி மகமாரி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொன்றன் நாடாளுமா. தமிழ்நாடு இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய பூம்புகார் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக 6வது நாள் நம்முடைய அந்த நாட்டிற்காக செய்யக்கூடிய சேவையானது தொடங்கி இனிதே நிறைவுறும் வேலையை நெருங்கியுள்ளது. இன்றைய தினம் முழுவதும் நீங்கள் அனைவருமே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறீர்கள். நல்லா பார்த்தாவே எனக்கு தெரியுது, ஏன்னா எவ்வளவு ஹாப்பினஸா இருக்கீங்க அப்படின்ட்டுன்னு. இன்னைக்கு நாம முக்கியமா யாருக்கு நம்ம நன்றியை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, திரு கிட்டு ஐயா கடக்கட்டளைக்கு தான் நம்முடைய நன்றியை நம்ம தெரிவிக்கணும். திரு அண்ணன் காசிராமன் அவர்கள் இப்ப நீங்க என்னன்னா இப்பதான் பார்த்திருப்பீங்க, இவங்களுடைய சேவையை இப்பதான் நீங்க பாக்குறீங்க முதன்முறையா. ஆனா நாங்கெல்லாம் பல வருட காலமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணனும் வந்து நம்முடைய கல்லூரியுடைய பழைய மாணவர். உங்களுக்கு இப்படிப்பட்ட கொடையிலும் கொண்ட வள்ளல்கள்லாம் வந்து வாரி வழங்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம காசிராமன் ஐயா அவர்களுக்கு நம்ம நன்றியை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கணும். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா இந்த 6 நாள்ல, அதாவது இந்த 6வது நாள் நாளைக்கு நிறைவு விழா வரப்போகுது நமக்கு. நம்ம கல்லூரிக்கு வந்து அதோட நம்ம அந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்க போறோம். இன்றைய தினம் வந்து இந்த 5 நாளை விட 6வது நாளான இன்று வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க எல்லாரும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நிறைய பயிற்சிகளையும் இங்க வந்து கற்று இருப்பீங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அதாவது தையலா இருக்கட்டும், அதே மாதிரி மட்பாண்டம் செய்தல், சரியா, இந்த மாதிரி வேலைகள் இல்லாம இயற்கை வேளாண்மை நாம போய் அங்க அந்த காய்கறி தோட்டம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தோம். கொஞ்சம் கடலை செடியெல்லாம் புடுங்கி கொடுத்துட்டு நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா யார் நமக்காக கொடுத்த கொடை அப்படின்னா நம்ம ஐயா செய்தது, ஐயாவுடைய சகோதரர் செய்தது.
சரியா? அதனால இந்த சேவை பணி அப்படிங்கிறது ரத்தத்திலேயே ஊறி வந்துகிட்டே இருக்கு. சரியா? நமக்கும் இதெல்லாம் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தணும். இப்ப ஒரு ஆசிரியரா நான் இருக்கேன், சாதாரண ஒரு ஸ்டூடெண்டா இருந்த, ஒரு NSS ஸ்டூடெண்டா இருந்த, அப்புறம் NSS கேம்ப் ஆபீசரா போனேன். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா NSS ப்ரோக்ராம் ஆபீசராவே வந்திருக்கேன். சரியா? அப்படி வளர்ச்சிங்கிறது அப்படி இருக்கணும். முன்ன மாதிரி உள்ள நான் தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். சரியா? அதனால ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், வந்த இடத்துல நம்ம மரியாதையா நடந்துக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்ல நம்ம கத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை ஒன்றே முக்கிய குறிக்கோள் அப்படிங்கிறத நிலைநிறுத்தி நம்முடைய மகளிர்கள் அண்ணன் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து கிட்டத்தட்ட 300 பெண்களுக்கு மேலாக தையல் பயிற்சியை மேற்கொண்டு அதுல ஒரு நல்ல பயிற்றுனராகவும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நாம மட்டும் சம்பாதிச்சோம், நாம மட்டும் நல்லா இருந்தோம், நாம கார் வாங்கணும், நாம வீடு நல்லா கட்டிக்கிட்டோம் வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாம நம்ம மகிழ்ச்சியா இருந்தா மட்டும் பத்தாது, அனைவரும் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும், நம்மை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு மனுஷன் மட்டும் கிடையாது. ஒரு 2021 அப்ப ஒரு கேம்ப் எங்கன்னா அண்ணனுடைய வயலுக்கு நாங்க போயிருந்தோங்க. அங்க பாத்தீங்கன்னா குருவிகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு. சரியா? பேர்ட்ஸுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இங்கே நீங்க பாத்துருக்கலாம். இந்த இதெல்லாம் நீங்க சரியா பாத்தீங்களா என்னன்னு தெரியல. அந்த சுரை காய் இருக்கு இல்லையா, அதுல உள்ள அந்த இதெல்லாம் சதைப்பற்றுக்கெல்லாம் எடுத்துட்டு அழகா அதுக்கு ஒரு வீட்டை அமைச்சு கொடுத்திருக்காங்க குருவிகளுக்கு. சரியா? அப்ப குருவிகள் முதற்கொண்டு அவங்க வந்து எந்த அளவுக்கு உயிர்கள் எல்லாத்தையும் சமமா பாவிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி இயற்கையின் மீது உள்ள பற்றை நீங்க இப்ப பார்க்கலாம். சரியா? இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு செடி கொடிகள் இந்த மாதிரி நீங்க இந்த ஒரு வாரத்துல எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா? பார்க்க முடியாது. சரியா? இத பராமரிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது தெரியும். நம்ம சின்ன வீட்டையே கூட்டி சரி பண்ணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? இவ்வளவு பெரிய இடத்த அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கிளீனா நீட்டா இருக்கு. சரியா? பாக்குறதுக்கே நமக்கு வியப்பா இருக்கு. சுத்தமா வச்சிருக்காங்க. சுத்தம் சோறு போடுங்கிறது அவங்க சுத்தமா இருந்து நமக்கு இன்னைக்கு சோறை போட்டிருக்காங்க. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம சாப்பிட்ட உணவு, சரியா, அது இயற்கை உரங்களை வைத்து உருவாக்கப்பட்ட அரிசி. இயற்கையாக, அதாவது மாட்டு சாணம் இதெல்லாம் போட்டு உருவாக்கி ஒரு எருவா உருவாக்கி அதன் மூலமாக வந்த அந்த அரிசி நெல். சரியா? அந்த அரிசியை தான் இன்னைக்கு நம்மளாம் சாப்பிட்டு இருக்கோம். எல்லாமும் இயற்கை சார்ந்த உணவுப் பொருள்களாவே இருந்திருக்கு. காலைல யோசிங்க, மோர் குடிச்சிருப்பீங்க. சரியா? திரும்ப மதியம் நல்ல இயற்கை சார்ந்த உணவுகள் சாப்பிட்டிருக்கோம். சரியா? அப்ப இயற்கையோடு இயைந்த ஒரு லைஃபை இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இது வந்து ஒரு புது விதமான ஒரு அனுபவமா உங்க எல்லாருக்குமே இருக்கும். அதனால ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய கல்லூரியின் சார்பாகவும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே மாதிரி உங்களுக்கு சிறந்த கருத்துக்களை உங்களிடையே கூறி ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்திய பெண்மணி சுந்தரி அக்கா அவர்கள் நம்முடைய நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் சார்பாகவும் முகாம் அலுவலர்கள் சார்பாகவும் திட்ட அலுவலர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தம்பி சுபாஷ் எப்படி அண்ணன் சீமான் சொல்லுவாரோ அதே மாதிரி நானும் தம்பி சுபாஷ் அப்படின்னு சொல்றேன். அதனால சுபாஷுக்கும் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் கேம்ப் நடந்து நம்ம இங்க எப்பெல்லாம் வரோமோ அப்ப எல்லா நேரத்திலயுமே எல்லா வேலைகளுமே நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத அண்ணன் கட்டளையிட இவர் செஞ்சுட்டு இருப்பார். அதனால சுபாஷுக்கும் நம்ம வந்து பலத்த கரவொலியால் நம்ம வந்து நன்றியை தெரிவிக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் ஹாப்பியா இருந்தீங்களா? ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பீங்க. வாழ்க வளமுடன் சொல்லுங்க எல்லாரும். நல்லா இருக்கு. சாரோட ஃபேமிலி இன்னும் நல்லா இருக்கணும் எல்லாரும். அப்பதான் நமக்கு மீண்டும் மீண்டும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பணிகளை வந்து நிறைய பணிகள் செய்யறாங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கல்லூரி மாணவர்கள் அப்படிங்கிறவங்க இது நம்ம சொந்த வீடு மாதிரி. எப்ப வேணும்னாலும் நீங்க வந்து இங்க என்ன பயிற்சி வேணாலும் இலவசமாக கற்றுக்கொள்ளலாம். தையர் பயிற்சி முதற்கொண்டு பல பயிற்சிகளை இலவசமாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.